So now we are going to see accounting of business combination. So இது வந்துட்டு உங்களுக்கு இந்த இயர்ஸ் 103ல கவர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த இயர்ஸ் 103 தான் நம்ம பிஸ்னஸ் காம்பினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பிஸ்னஸ் காம்பினேஷன்ஸ் பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா இன்னொரு பிஸ்னஸோட உங்களுக்கு நம்ம டேக் ஓவர் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு அமல்கமேஷன் எதுவாக வேணால் இருக்கலாம், அப்சார்ப்ஷன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிடுவோம் ஓகேங்களா. மெர்ஜர், ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் காம்பினேஷன்ற டேர்மில் உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இங்கே இந்திய இயர்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம 2 டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு பிஸ்னஸ் காம்பினேஷன், இன்னொன்று வந்துட்டு பிஸ்னஸ் காம்பினேஷன் அண்டர் காமன் கண்ட்ரோல் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது நம்ம ஏஎஸில் வந்துட்டு மெர்ஜர், அக்விசிஷன், அப்சார்ப்ஷன், அமல்கமேஷன் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, மெர்ஜர் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் காம்பினேஷன் அண்டர் காமன் கண்ட்ரோல். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த 2 டேர்ம்ஸை வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். டீமர்ஜர், கேபிட்டல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் கேபிட்டல் ரிடக்ஷன் மட்டும்தான் அதே டெர்மினாலஜியில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. மீதி எல்லாமே இந்த 2 டேர்ம் வச்சு தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பிஸ்னஸ் காம்பினேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, ஸோ தட் உங்களுக்கு ஒரு கம்பெனியோட கண்ட்ரோல் வந்துட்டு நம்ம அக்வயர் பண்ணுறோம் அப்படின்றது பிஸ்னஸ் காம்பினேஷனில் வரும் சரிங்களா. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் காம்பினேஷன் அப்படின்னா நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் மூலமாக இன்னொரு கம்பெனியோடைய இது அக்வயர் பண்ணுறோம், அந்த கண்ட்ரோல் நமக்கு வருது அப்படின்னா அது பிஸ்னஸ் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் காம்பினேஷன் இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஏஎஸ் 103 வந்துட்டு கம்பேர் பண்ணுறீங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14ஓட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ரொம்ப வைட் ஸ்கோப், அதில் கவர் ஆகாத நிறைய இது வந்துட்டு நமக்கு இந்த ஏஎஸ் 103ல் நமக்கு கவர் ஆகும். ஸோ இதில் என்னென்னலாம் பார்ப்போம்னா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படிலாம் இது பண்ணுறது அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிகக்னைஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் இட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி நம்ம மெஷர் பண்ணி ரிகக்னைஸ் பண்ண போகிறோம், தட் இஸ் ஐடென்டிஃபைபிள் அசட்ஸ் அக்வைர்ட், த லயபிலிட்டிஸ் அஸ்யூம்ட் ஆர் எனி நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு என்னோட கம்பெனியை அக்வயர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 80% தான் அக்வயர் பண்ணியிருக்கீங்க. அப்போ மீதி 20% என்ன இருக்கும், மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்கும். அந்த 20% தான் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு நம்ம கிட்ட மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்டுன்றது. இதில் வந்துட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட்வில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் மெஷர் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இதை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஒரு கம்பெனியை வாங்கியிருக்கேன் ஓகேங்களா, அது கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன ப்ரைஸ் பே பண்ணுறோமோ அதை கன்சிடரேஷன் சொல்லுவோம். ஸோ ப்ரைஸ் பெய்டு சரிங்களா டு அக்வயர், இதுதான் நமக்கு கன்சிடரேஷன். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும், அசட் வேல்யூ வந்துட்டு நம்ம எல்லாமே ஃபேர் வேல்யூவில் இது பண்ணுவோம். ஸோ அசட் வேல்யூவை விட கன்சிடரேஷன் அதிகமாக பே பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடரேஷன் வந்துட்டு ஒரு 1 lakh இருக்குது, இதே அசட் வந்துட்டு உங்களுக்கு 80,000 தான் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அதிகமாகவே தானே நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது 20,000 வந்துட்டு இஸ் கால்டு குட்வில் சரிங்களா. அது புரியுதுங்களா. குட்வில்னா என்னென்னா, அந்த கம்பெனியோட அசட் வேல்யூ விடவே நான் அதிகமாக பே பண்ணுறேன் அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு குட்வில்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, இதே உல்ட்டா இங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு நான் 80,000 தான் இருக்குது, பட் இங்கே அசட் வேல்யூ வந்துட்டு இப்போ இதே வந்துட்டு கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 80,000, வேறஸ் என்னோட அசட் வேல்யூ எல்லாமே அதாவது நெட் அசட் வேல்யூ ஓகேங்களா, இது வந்துட்டு 1 lakh இருக்குது. அப்படின்னா நான் ரொம்ப கம்மியாகவே பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன இருக்குது, எனக்கு கெயின் ஆயிருக்கு, அந்த பார்கெயின் பர்ச்சேஸால் கெயின் ஆயிருக்கு. ஸோ இதை வந்துட்டு கெயின் ஃப்ரம் பார்கெயின்டு பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த 20,000 வந்துட்டு கெயின் ஃப்ரம் பார்கெயின் பர்ச்சேஸ். ஸோ இதை வந்துட்டு நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இதை ரிசர்வ்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கெயின் ஃப்ரம் பார்கெயின் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறோம். ஸோ குட்வில்னா எப்படி கேல்குலேட் பண்ணணும், கெயின் ஃப்ரம் பார்கெயின் பர்ச்சேஸ்னால் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட கன்சிடரேஷன் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அது கெயின் ஃப்ரம் ஏ பார்கெயின் பர்ச்சேஸ். இதே வந்துட்டு கன்சிடரேஷன் அதிகமாக பே பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் குட்வில். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஃபினான்ஷியல் எஃபெக்ட் இருக்கா அந்த பிஸ்னஸ் காம்பினேஷன் மூலமாக அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ a business combination is a transaction or other event in which acquirer இப்போ நீங்கள் என்னோட கம்பெனியை வாங்குறீங்க அப்படின்னா you are called acquirer. சரிங்களா? ஸோ acquirer தான் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. ஸோ இது acquirer அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ who purchases the business. ஸோ இங்கே acquirer-க்கு தான் அந்த கண்ட்ரோல் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? ஸோ யார்கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃப்ரம் அக்வைரி. ஸோ யார் கம்பெனி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்க பேர் அக்வைரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அக்வைரின்றது இப்போ என்னோட பிஸ்னஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் தான் இங்கே அக்வைரி. ஸோ என்னோட கண்ட்ரோல் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படியே டேக் அவே பண்ணலாம். என்னோட பிஸ்னஸ்ஸு டேக் அவே இன் த சென்ஸ் 100% நீங்கள் அப்படியே வாங்கிடுவீங்க. ஸோ இதுக்கப்புறமா என்னோட கம்பெனின்றது தனியாக ஒன்று இருக்கவே இருக்காது. அது டேக் அவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இன்னொன்று வந்துட்டு நீங்கள் ஷேர்ஸாக வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்போ என்ன இருக்கும், என்னோட கம்பெனி அப்படியே இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் 80% ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் வாங்கியிருப்பீங்க. அப்போ ரிமைனிங் 20% வந்துட்டு மைனாரிட்டியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. இன்னொன்று 100% வாங்கி சப்சிடரியாகவே மெயின்டைன் பண்ணுறது டேக் அவே இல்லாமல். ஸோ அது ஒன்று. ஸோ ஒன்று டேக் அவே, தட் மீன்ஸ் இன்னொரு கம்பெனின்றது தனியாக இருக்கவே இருக்காது. என்னோட கம்பெனின்ற நேமே இருக்காது அங்கே. அது டேக் அவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வென் ஆஃப்டர் பிஸ்னஸ் காம்பினேஷன், ஸோ இந்த பிஸ்னஸ் காம்பினேஷன் முடிஞ்ச பிறகு லெட்டர்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு அக்வைரி கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். ஸோ அக்வைரியும் இருக்காங்க. இட் இஸ் டு பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்வைரி இன் 2 sets. ஸோ என்னோட கம்பெனியும் இருக்குது, உங்களோட கம்பெனி வாங்கின பிறகும் அப்படின்னா 2 செட்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஒன்று வந்துட்டு கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட்ஸ், இன்னொன்று வந்துட்டு செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்றது அவங்க ஸ்டாண்ட் அலோன் அக்கௌண்ட்ஸ், தட் இஸ் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ். சரிங்களா? ஸோ என்னோட கம்பெனியும் இருக்குன்றச்சு நீங்கள் 2 செட்டாக இது பண்ணணும். ஒன்று கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட்ஸ், இன்னொன்று செப்பரேட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், தட் இஸ் ஸ்டாண்ட் அலோன் அக்கௌண்ட். இதே வந்துட்டு என்னோட கம்பெனி இல்லவே இல்லை, டேக்அவே நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஒரே ஒரு செட் தான் மெயின்டைன் பண்ணுவீங்க, தட் இஸ் ஸ்டாண்ட் அலோன். ஸோ இங்கே கன்சாலிடேட்டடுன்றதே இல்லை, என்னோட கம்பெனின்றதே இல்லை. ஸோ அப்புறம் எங்கே இந்த கன்சாலிடேஷன் வரும்? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டாண்ட் அலோன் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் வரும். தட் இஸ் இண்டிவிஜுவல் செட் மட்டும்தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்துட்டு கண்ட்ரோலிங் ஷேர்ஸ் மட்டும் தான் வாங்குறது வந்து அக்வைர்ஸ் கண்ட்ரோலிங் ஷேர்ஸ் ஆஃப் த அக்வைரி. ஸோ நோ அக்கௌண்டிங் இஸ் ரெக்வயர்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்வைரி. ஸோ அக்வைரி புக்ஸில் எதுவுமே வேண்டாம், ஷேர்ஸ் மட்டும் தான் வாங்குறாரு அப்படின்றச்சு அக்வைரி புக்ஸே எந்த ரெக்கார்டும் தேவையில்லை. பட் அக்வைரில் 2 செட்டுமே தேவை. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸ்டாண்ட் அலோன் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு கன்சாலிடேட்டட் ஒன்றுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் ஷேர்ஸாக தான் வாங்குறீங்க. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு என்ன ஆகும்னா 103 இந்தியஸ் 103 அப்ளை ஆகாது. ஸோ 109 தான் அப்ளை ஆகும். 109 இஸ் ஃபார் இந்தியஸ், 109 இஸ் ஃபார் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் டீல் ஆகும் இல்லையா? ஸோ ஷேர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போகும். ஸோ அது எப்படியோ அதை வச்சு தான் உங்களுக்கு ஸ்டாண்ட் அலோன் செட்டில் உங்களுக்கு வந்துட்டு என்ட்ரி போடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் அக்வைரி கம்பெனியோட இது டு கன்சிடரேஷன். ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ட்ரியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இண்டிவிஜுவல் செட்டில் ஸ்டாண்ட் அலோனில். இதே கன்சாலிடேட்டட் பார்த்திங்கன்னா அப்போ கன்சாலிடேட்டடுக்கு தான் எனக்கு இந்தியஸ் 103 வரும். ஸோ ஸ்டாண்ட் அலோனுக்கு வந்துட்டு நம்ம இந்தியஸ் 109 யூஸ் பண்ணி என்ட்ரி போட்டுரும். ஸோ கன்சாலிடேட்டடுக்கு 103, தட் இஸ் பிஸ்னஸ் காம்பினேஷன், இதை யூஸ் பண்ணி நம்ம
ஜேர்னல் பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நமக்கு 103ல் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, எதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுவோம், எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் ஐடென்டிஃபையபிள் அசட்ஸாக இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபேர் வேல்யூ அக்விசிஷன் டேட்டில் இருக்க ஃபேர் வேல்யூ. ஸோ ஐடென்டிஃபையபிள் லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் வந்துட்டு எனக்கு அக்விசிஷன் டேட்டில் இருக்க ஃபேர் வேல்யூ. ஸோ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா at its fair value at the acquisition date or at the non-controlling interest proportionate share in fair value of the acquiree's identifiable net asset. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணி இது பண்ணணும். ஒன்று ஃபேர் வேல்யூ, அப்படி இல்லைன்னா அவங்க நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்டு ப்ரொபோர்ஷனேட் ஷேர் என்னவோ ஃபேர் வேல்யூவில் அதை வச்சு தட் இஸ் நெட் அசட்ஸோட ஃபேர் வேல்யூவில் ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸோ எங்கள் 20%னா எய்தர் அதோட ஷேரோட ஃபேர் வேல்யூ ஆர் நெட் அசட்டோட ஃபேர் வேல்யூ. ஸோ இங்கே டேர்ம் வந்துட்டு நம்ம நெட் அசட்டுன்னு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ், அதுதான் நம்ம நெட் அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ குட்வில்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். குட்வில்னால் எனக்கு எப்படி இருக்கும், கன்சிடரேஷன் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? கன்சிடரேஷன் ப்ளஸ் ஏதாவது என்சிஐ இருக்குது அப்படின்னா ரிகக்னைஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனி என்சிஐ இன் அக்வைரி ப்ளஸ் ஃபேர் வேல்யூ ஆஃப் எனி ப்ரீவியஸ்லி ஹெல்ட் ஈக்விட்டி இன்ட்ரெஸ்ட் இந்த அக்வைரி. ஸோ என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மைனஸ் நெட் அக்விசிஷன், இப்போ என்னென்ன லேப்டிஸ்லாம் இருக்கோ அது. ஸோ எனக்கு அப்போ குட்வில் வரும். இதே இது உல்ட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கன்சிடரேஷன் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அது கெயின் ஃப்ரம் எ பார்கெயின் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த இன்வெஸ்டர் மே ப்ரீவியஸ்லி ஹெல்த் ஈக்விட்டி இன்ட்ரெஸ்ட் இந்த அக்வைரி. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி என்னோட கம்பெனியில் வந்துட்டு கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஷேர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். த ப்ரீவியஸ்லி ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்வைரி ஹேஸ் டு பி கேன்சல்டு. ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம இது பண்ணுறோம். தட் இஸ் ஆஃப்டர் காம்பினேஷன் என்ன பொசிஷனோ அதை வச்சு தான் இது பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ஃபேர் வேல்யூ அட் த டேட் ஆஃப் அக்விசிஷன் வச்சு நம்ம இது பண்ணுறோம். ஸோ அக்விசிஷன் டேட் அப்படின்னா என்ன, என்றைக்கு அந்த கம்பெனியை நம்ம அக்வயர் பண்ணுறோமோ, தட் மீன்ஸ் என்றைக்கு அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு வருதோ, அக்வயருக்கு கண்ட்ரோல் வருதோ அதை தான் அக்விசிஷன் டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்னா அவங்களுக்கு எந்த கண்ட்ரோலுமே இல்லை. இப்போ உங்கள் அக்வயரர் கம்பெனிக்கு இங்கே இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சப்சிடியில் அந்த 20% ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த பேரண்ட் கம்பெனிக்கும் எந்த இது கண்ட்ரோலுமே இல்லை இல்லையா? ஸோ அவங்க டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அதை ஆட்ரிபியூட் பண்ண முடியாது. அது நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ட்ரி எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் அசட் இருக்குது அதெல்லாம் நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ குட்வில் எதாவது இருந்துச்சுன்னா டெபிட் பண்ணுவோம். அப்படி இல்லை ரிசர்வ் தட் இஸ் கெயின் ஃப்ரம் எ பார்கெயின் பர்ச்சேஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதை கிரெடிட் பண்ணுவோம். டு கன்சிடரேஷன், ஸோ டு ஐடென்டிஃபை லைபிலிட்டிஸ். இப்போ எல்லா லைபிலிட்டிஸ் அசட்ஸ் எல்லாமே என்னோட கம்பெனியில் கன்சாலிடேட் பண்ணுறேன். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனியில் 80 rupees இருக்குது, உங்களது ஆல்ரெடி 100 இருக்குது. நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா 100 + 80 உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வருவீங்க. ஸோ எல்லா அசட்டுமே கன்சாலிடேஷனில் நீங்கள் கொண்டு வருவீங்க. ஸோ ஐடென்டிஃபையபிள் அசட்ஸ் அக்கௌண்டேட்டர். ஸோ லைபிலிட்டிஸ் எல்லாமே கிரெடிட் பண்ணுவோம். ஸோ லைபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கிரெடிட் பண்ணுவோம். நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு இது கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ்லி ஹெல்த் ஈக்விட்டி இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ அதையும் இது வந்துட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக காமிச்சிருப்பேன். ஸோ அசட்டாக எனக்கு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதை நான் கேன்சல் பண்ணணும்னா நவ் ஐ வாண்ட் டு கிரெடிட். ஸோ இதெல்லாம் கிரெடிட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் illustration 1A பார்க்கலாம். இப்போ A லிமிட்டட் டேக்ஸ் ஓவர் B லிமிட்டட் ஃபார் 12,60,000. ஃபேர் வேல்யூ வந்துட்டு B's லிமிட்டட் நெட் அசட் அட் டைம் ஆஃப் அக்விசிஷன் வந்துட்டு 11,80,000. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், என்னோட கன்சிடரேஷனை விட அசட் வந்துட்டு இங்கே எப்படி இருக்குது, கன்சிடரேஷன் இஸ் 12,60,000 பட் அசட் வந்துட்டு 11,80,000. ஸோ உங்களோட ஃபேர் வேல்யூவை விட கன்சிடரேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே என்னவா இருக்கும், குட்வில் இல்லையா? ஸோ 12,60,000 மைனஸ் 11,80,000. ஸோ எவ்வளோ வரும் உங்களுக்கு குட்வில்? 80,000 வந்துட்டு எனக்கு குட்வில்லாக இருக்கும். ஸோ இப்போ கேல்குலேட் குட்வில், ஆப்வியஸ்லி அது குட்வில் தான், நம்ம அது கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது வந்துட்டு ஃபுல்லாகவே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ மோர் பி லிமிட்டட் டேக்ஸ் ஓவர். இங்கே டேர்மே வந்துட்டு டேக்ஸ் ஓவர் தான்.
ஸோ இங்கே இனிமேல் பி லிமிட்டடுன்றதே ஒன்று இருக்காது. அப்போ நம்ம என்ன இது செட் ஆஃப் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், இண்டிவிஜுவல் செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், தட் இஸ் ஸ்டாண்ட் அலோன் புக்ஸ், அதை மட்டும் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு மட்டும் தான் நம்ம ஜேர்னல் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டாண்ட் அலோன் புக்ஸுக்கு இப்போ அதுக்கு ஜேர்னல் பாஸ் பண்ணோம். ஸோ பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு எனக்கு நெட் அசட்ஸ் எனக்கு வருது. ஸோ நெட் அசட்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ எவ்வளோ அசட் வேல்யூ நம்ம கொண்டு வரோம், இங்கே 11,80,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 11,80,000 டெட்டார். ஸோ நம்ம குட்வில் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ குட்வில் அக்கௌண்ட் டெபிட். ஸோ 80,000 நம்ம கேல்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ இங்கே கன்சிடரேஷன் வந்துட்டு வரும். ஸோ டு கன்சிடரேஷன், தட் இஸ் இவ்வளோ கன்சிடரேஷன் நான் பே பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ 12,60,000. ஸோ அப்போ பி என்ன ஆகும் உங்களுக்கு, பி லிமிட்டடே இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம அது எப்படி க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அக்கௌண்ட்ஸ் would be closed through ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் மூலமாக இங்கே எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் இல்லுஸ்ட்ரேஷன் 1B. ஸோ 100% சப்சிடரியாக வாங்குறாங்க. தட் இஸ் ஏ லிமிட்டட் அக்வயர்ஸ் 100% ஷேர்ஸ் ஆஃப் பி லிமிட்டட் ஃபார் 12,60,000. ஸோ இங்கே ஷேர்ஸாக வாங்குறாங்க. ஸோ ஏ லிமிட்டட் வில் பி ஹோல்டிங், பி லிமிட்டட் வந்துட்டு சப்சிடரியாக வருவாங்க. ஃபேர் வேல்யூ ஆஃப் பி லிமிட்டட் நெட் அசட்ஸ் அட் டைம் ஆஃப் அக்விசிஷன் இஸ் 1,80,000. ஸோ ஃபேர் வேல்யூ வந்துட்டு 11,80,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அகெயின் வந்துட்டு எனக்கு கன்சிடரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ 11,80,000 விட 12,60,000 இஸ் ஹை. ஸோ 80,000 வில் பி மை குட்வில். ஸோ ஆனால் இங்கே என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷனுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இங்கே வந்துட்டு ஷேர்ஸாக வாங்குவாங்க. ஸோ பி லிமிட்டடும் இங்கே இருக்கும், ஏ லிமிட்டடும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 செட் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஒன்று வந்துட்டு ஐ மீன் இப்போ ஏ லிமிட்டட் பொறுத்தவரையிலும் 2 செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒன்று கன்சாலிடேட்டட், இன்னொன்று வந்துட்டு இண்டிவிஜுவல் செட் ஆஃப் இது மெயின்டைன் பண்ணணும். இப்போ பி லிமிட்டடில் எந்த ஜேர்னல்ஸுமே இங்கே பாஸ் ஆகாது. ஏன்னா ஷேர்ஸ் மட்டும்தான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இங்கே எந்த ஜேர்னலுமே பி லிமிட்டடுக்கு நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பிஸ்னஸ் காம்பினேஷன் வந்துட்டு 103 வரும். ஸோ இப்போ ஸ்டாண்ட் அலோனில் வந்துட்டு உங்களுக்கு இது பாஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ஸ்டாண்ட் அலோனில் பாஸ் பண்ணுறச்சு நம்ம இந்தியஸ் 109 வச்சு தான் பாஸ் பண்ணுவோம். பிகாஸ் அந்த ஸ்டாண்ட் அலோனை பொறுத்தவரையிலும் ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்தியஸ் 109ன்றது உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி டீல் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதை வச்சு தான் வரும் உங்களுக்கு ஸ்டாண்ட் அலோனில். ஸோ அங்கே இந்தியஸ் 103 வராது. ஸோ அந்த கன்சாலிடேட்டடுக்கு மட்டும் தான் 103 வச்சு நீங்கள் என்ட்ரி போடுவீங்க. ஸோ அப்போ இங்கே நான் ஃபஸ்ட்டு கன்சாலிடேட்டடுக்கு என்ட்ரி போடுறேன் அப்படின்னா, நெட் அசட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், ஸோ 11,80,000 குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் டு கன்சிடரேஷன். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த என்ட்ரியை தான் இங்கே கன்சாலிடேட்டடாக நம்ம அந்த சம்மில் இண்டிவிஜுவல் செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பாஸ் பண்ணுற என்ட்ரியை தான் இங்கே கன்சாலிடேட்டடாக நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ இண்டிவிஜுவல் செட்டில் வந்துட்டு என்ன நம்ம ஆஸ் பர் 109 போடணும். தட் மீன்ஸ் எனக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் ட்ரீட் ஆகும் இல்லைங்களா. பி லிமிட்டடோட ஷேர்ஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பி லிமிட்டட் அக்கௌண்ட் டெட்டார் டு கன்சிடரேஷன் அக்கௌண்ட் 12,60,000. ஸோ எனக்கு பி லிமிட்டடில் எந்த அக்கௌண்டிங்குமே எனக்கு வராது. பிகாஸ் ஷேர்ஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 1C நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அட் ஃபேர் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே ஏ லிமிட்டட் அக்வயர்ஸ் 80% ஷேர்ஸ் ஆஃப் பி லிமிட்டட். ஸோ பி லிமிட்டடில் 80% ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ மீதி அந்த 20%ன்றது உங்களுக்கு நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்டில் போகும். ஸோ என்சிஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ப்ரீவியஸ் சம்மில் வந்துட்டு 100% வாங்கியிருக்காங்க. ஸோ என்சிஐ அங்கே வராது. ஃபேர் வேல்யூ வந்துட்டு ஆஃப் பி லிமிட்டட் நெட் அசட் அட் டைம் ஆஃப் அக்விசிஷன் இஸ் 14,80,000. ஸோ
என்னோட ஃபேர் வேல்யூ வந்துட்டு 14,80,000 சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் ஆர் ரெகக்னைஸ்ட் அட் ஃபேர் வேல்யூ. ஸோ ஃபேர் வேல்யூ வச்சு ரெகக்னைஸ் பண்ண போகிறோம். கேல்குலேட் குட்வில் ஜேர்னல் இன்ட்ரெஸ்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி லிமிடெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு என்னது ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி தான் இல்லையா. பி லிமிடெட் வந்துட்டு சப்சிடரியாக வருவாங்க, ஏ லிமிடெட் இஸ் ஹோல்டிங். ஸோ இங்கே அகெயின் வந்துட்டு உங்களுக்கு பி லிமிட்டடும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கன்சால்டேட்டட் செட் அப்போ வரும் கரெக்டாக. ஸோ கன்சால்டேட்டட் செட் ஒன்று வரும், இண்டிவிஜுவல் செட் அதுவும் வரும். ஸோ இண்டிவிஜுவல் செட்டில் நீங்கள் ஆஸ் பர் 109 நீங்கள் வச்சு அதை போடுவீங்க. தென் இன்னொன்று என்னென்னா நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், அதுக்குமே நம்ம வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் இங்கே 80%னா 20% இஸ் யுவர் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேர் வேல்யூவில் ரெகக்னைஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ இங்கே மை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் ஸோ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா purchase consideration is 12,80,000. It is fair value of net assets 14,80,000. So எப்போவுமே இப்போ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களோட பார்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சதா குட்வில்லா இல்லை என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் என்சிஐ அவங்களது என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதை வந்துட்டு ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இப்போ 12,80,000ல் எனக்கு என்சிஐ வந்துட்டு 20% பார்ட். ஸோ 20 டிவைட் பை இது வந்துட்டு 80%ன்றது 12,80,000. சரிங்களா. So 12,80,000 into 20 divided by 80. So 32,000 வந்துட்டு ஸோ 3,20,000 வந்துட்டு எனக்கு என்சிஐ. ஸோ இப்போ நான் குட்வில் கேல்குலேட் பண்ணுறச்சு எப்படி கேல்குலேட் பண்ணுவேன்னா கன்சிடரேஷன் ப்ளஸ் என்சிஐ. ஸோ ஏன்னா இது வந்துட்டு எனக்கு 80% தான். ஸோ இது ஆஸ் இட் இஸ் நான் வந்துட்டு அது குட்வில்லா என்னன்னு பார்க்க முடியாது, ஏன்னா இது 100% வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நான் குட்வில்லா என்னன்னு பார்க்க முடியாது. ஸோ இந்த கன்சிடரேஷனும் என்சிஐயும் சேர்த்தா தான் எனக்கு 100% வேல்யூ வரும். ஸோ கன்சிடரேஷன் ப்ளஸ் என்சிஐ மைனஸ் என்னோட நெட் அசெட். ஸோ என்னோட கன்சிடரேஷன் வந்துட்டு 12,80,000 ப்ளஸ் NCI is 3,20,000 minus net asset 14,80,000. So எனக்கு 1,20,000 வந்துட்டு என்னோட குட்வில். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஜேர்னல் போடணும். ஃபஸ்ட்டு கன்சாலிடேட்டட் செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போட்டுடலாம். ஸோ ஜேர்னல் வந்துட்டு இதில் நான் கன்சாலிடேட்டட் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். ஸோ கன்சாலிடேட்டட் பார்த்தீங்கன்னா எனக்கு நெட் அசெட்ஸ் வரும். ஸோ நெட் அசெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ நெட் அசெட்ஸ் வந்துட்டு எனக்கு 14,80,000. ஸோ குட்வில் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ குட்வில் அக்கௌண்ட் டெட்டர். ஸோ குட்வில் வந்துட்டு எவ்வளோ கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 1,20,000 இல்லையா.
consideration ஸோ எவ்வளோ கன்சிடரேஷன் பே பண்ணுறோம் 12,80,000 பே பண்ணுறோம் ஸோ 12,80,000 to NCI, that is non-controlling interest account 3,20,000. ஸோ இது கன்சாலிடேட்டடில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இது இண்டிவிஜுவல் செட்டில் நம்ம போடுறோம். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் செட்டை பொறுத்தவரையிலும் ஆஸ் பர் 109 தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் பி லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் 12,80,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், தட் இஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வேல்யூ. ஸோ டு கன்சிடரேஷன் 12,80,000. So again B limitedல there won't be any journal entries because shares அதை acquire பண்ணிருக்காங்க. So journal entries எதுவுமே வராது. Next illustration 2A பார்ப்போம். So on March 31st 2021 P Limited acquired Q Limited. So P Limited வந்துட்டு acquirer, Q is acquiree by issue of 3 lakh equity shares of ₹10 that were trading at 16 rupees on March 31. So market value வந்துட்டு 16 rupeesல trade ஆயிருக்கு. Summarized balance sheet of the companies as of March 31, 2021 before acquisition என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் அசெட் பி லிமிடெட் கியூ லிமிடெட் என்ன இது வந்துட்டு புக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ. ஸோ நம்ம அசெட் எல்லாமே எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம், ஃபேர் வேல்யூ தட் இஸ் மார்க்கெட் வேல்யூவில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, அதர் ஈக்விட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷோ அக்விசிஷன் ஜர்னல் என்ட்ரி அண்டர் இண்ட் AS 103 அண்ட் சம்மரைஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் பிஸ்னஸ் காம்பினேஷன். ஸோ இந்த அக்விசிஷனுக்கு அப்புறமா இருக்க சம்மரைஸ் பேலன்ஸ் ஷீட்டு கேட்டுருக்காங்க. ஸோ ஆல்சோ ஷோ த நெசசரி அக்கௌண்டிங் இந்த புக்ஸ் ஆஃப் அக்வைரி. ஸோ அக்வைரியோட புக்ஸ்லேயும் என்னென்ன அக்கௌண்டிங்லாம் போடணுமோ அதையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி லிமிட்டடை பொறுத்தவரை இது அக்வைர்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் இது டேக் ஓவர். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னா கியூ லிமிட்டடுன்றது இனிமேல் இட் ஓன்ட் பி தேர் எனிமோர். ஸோ கியூ லிமிட்டடோட புக்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி க்ளோஸ் பண்ணுவோம், நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வி வில் க்ளோஸ் இல்லையா. நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொன்று என்னென்னா இது டேக் ஓவருன்றதால நமக்கு ஒரே ஒரு செட் ஆஃப் புக்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவோம், தட் இஸ் இண்டிவிஜுவல் செட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டிவிஜுவல் செட் ஆஃப் புக்ஸுன்றதே ஏன்னா இங்கே கன்சாலிடேட்டட்னு யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா கியூவும் இருந்துச்சுன்னா தான் நம்ம கன்சாலிடேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு இண்டிவிஜுவல் செட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இண்டிவிஜுவல் செட்லேயே கியூ லிமிட்டட் எல்லா பேலன்ஸும் நம்ம ஆட் பண்ணி தான் போடுவோம். ஸோ தனியாக கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட்டு இங்கே தேவை கிடையாது நீங்கள் போட. ஸோ தெர் இஸ் நோ ரெக்வயர்மெண்ட் ஃபார் கன்சாலிடேட்டட் புக். ஸோ ஒரே ஒரு செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தட் இஸ் இண்டிவிஜுவல் செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அது பி லிமிட்டடில். கியூ லிமிட்டடில் வந்துட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ எப்பயுமே அந்த ப்ராப்ளம் வரச்சே ஃபஸ்ட்டு நீங்கள் அது குட்வில்லா இல்லை என்னன்ட்டு பார்க்கணும், கெயினா அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தோம்னா ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்துட்டு எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மார்க்கெட் ப்ரைஸில் தான் வாங்கியிருப்பேன் இல்லையா. ஸோ 3 lakh into 16. ஸோ 3 lakh into 16. ஸோ எனக்கு 48 lakhs வரும். ஸோ இதுதான் என்னோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ இப்போ இங்கே எனக்கு வந்துட்டு ஃபேர் வேல்யூ ஆஃப் நெட் அசெட். ஸோ நெட் அசெட்டுக்கு எப்போயுமே நான் ஃபேர் வேல்யூ தான் எடுக்கணும், நாட் த புக் வேல்யூ. ஸோ ஃபேர் வேல்யூ ஆஃப் நெட் அசெட் இஸ், ஸோ நெட் அசெட்டோட கியூ லிமிட்டடோட ஃபேர் வேல்யூ பார்க்கணும். ஸோ 45 lakhs.
ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன அசட்டை விட நான் அதிகமாக பே பண்ணிக்கேன்னா இட் இஸ் கால் குட்வில் இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் 3 lakh இஸ் குட்வில். ஸோ இது ஃபைன். இப்போ நம்ம ஜேர்னல் பாஸ் பண்ணலாம். ஸோ ஜேர்னல் இது வந்துட்டு பி லிமிட்டடில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவல் செட் ஸோ பி லிமிட்டடில் நம்ம இண்டிவிஜுவல் செட்டை தான் நம்ம போட போகிறோம். கன்சாலிடேட்டட் இங்கே வராது. ஸோ இப்போ நெட் அசட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அக்வைர் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நெட் அசட் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ 45 lakhs worth net asset. ஸோ 45 lakhs. ஸோ குட்வில் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ குட்வில் வந்துட்டு டெபிட் சைடில் வரும். இதே கெயினாக இருந்துச்சுன்னா கிரெடிட் சைடில் போட்டுப்பீங்க. ஸோ குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் 3 lakhs நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டு கன்சிடரேஷன். ஸோ இங்கே என்சிஐ வராது ஏன்னா ஃபுல்லாகவே டேக் அவே. ஸோ இங்கே என்சிஐ வராது. ஸோ 40 lakh இஸ் அவர் கன்சிடரேஷன். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ நம்ம கன்சிடரேஷன் எப்படி செட்டில் பண்ணுறோம்? ஷேர்ஸாக வாங்கி தான் இது பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ கன்சிடரேஷன் அக்கௌண்ட் டெபிட். ஸோ 48 lakhs. ஸோ இது வந்து எனக்கு ஷேர்ஸாக வந்திருக்கு. தட் மீன்ஸ் எனக்கு ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் எனக்கு என்னென்னா 3 lakh ஷேர்ஸ் இல்லையா? இன்ட்டு என்னோட நாமினல் வேல்யூ அதாவது ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 rupees தான். ஸோ இன்ட்டு 10ன்னு வரும். தட் இஸ் 30 lakhs. நெக்ஸ்ட்டு டூ இப்போ அந்த மீதி அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ப்ரீமியம். ஸோ 10 rupees நான் 6 rupees வாங்கிக்கேன். தட் மீன்ஸ் என்னோட ப்ரீமியம் அது. ஸோ செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ 3 lakh into 6. ஸோ இங்கே 18 lakhs will be my securities premium. ஸோ இதுதான் என்னோட ஜேர்னல்ஸாக வரும். நெக்ஸ்ட் இப்போ நான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ பி லிமிட்டடோட பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வந்துட்டு போஸ்ட் அக்விசிஷன். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம போட போகிறோம். தட் இஸ் என்னோட அசட்ஸு ப்ளஸ் கியூ லிமிட்டடோட அசட்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நெட் அசட். ஸோ நெட் அசட் பொறுத்தவரைக்கும் 80 lakhs என்னுடையது புக் வேல்யூவில் வரும். ஸோ பி லிமிட்டட் வந்து 80 lakhs வரும். ஸோ பி லிமிட்டது ஸோ 80 lakhs. Q limited நம்ம அக்வைர் பண்ணிட்டோம். ஸோ ஃபேர் வேல்யூ ஆஃப் Q limited. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி போட்டுருவோம். ஸோ 45 lakhs நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ 45 lakhs வரும் ஃபேர் வேல்யூ. ஸோ அது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ குட்வில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெட் அசட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட சம் தட் இஸ் 1,25 lakhs உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு குட்வில். ஸோ குட்வில் இஸ் 3 lakhs. ஸோ இதோட டோட்டல் 1,28 lakhs. ஸோ இப்போ லைபிலிட்டி சைட் பார்த்தோன்னா ஈக்விட்டி. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில்
எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு எவ்வளோ இருக்குது 60 lakhs இருக்குது. ஸோ 60 lakhs ப்ளஸ் இப்போ ஒரு 30 lakhs கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே எக்ஸிஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 60 lakhs ப்ளஸ் கன்சல்டேஷனுக்காக நம்ம இஷ்யூ பண்ணிப்போம். issue for consideration. So 30 lakhs issue பண்ணோமா. So total will be 90 lakhs. Next வேற என்ன இருக்கு, other equity இருக்கு. So other equity வந்துட்டு 20 lakhs. So next நம்ம security premium calculate பண்ணோம். So security premium 18 lakhs calculate பண்ணிருந்தோம் இல்லையா. So 18 lakhs. So இதோட total so 1 crore 28 lakhs வரும். ஸோ இது ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம பி லிமிட்டது முடிச்சாச்சு. இப்போ கியூ லிமிட்டதும் கேட்டுக்காங்க இல்லையா, அக்வைரி இதுவும் கேட்டுக்காங்க. ஸோ அவங்கள எப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே ரியலைசேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் நம்ம அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் கியூ லிமிட்டட். ஸோ கியூ லிமிட்டட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கியூ லிமிட்டடுக்கு நான் எல்லா அக்கௌண்ட்ஸுமே வந்துட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் மூலமாக க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ அசட் எல்லாமே ஃபஸ்ட்டு ரியலைசேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு நெட் அசட். ஸோ அசட்ஸ் எல்லாமே எனக்கு டெபிட்டில் இருக்கும். இப்போ நான் அதை வந்துட்டு கிரெடிட் கொடுத்து ரியலைசேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ அசட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா என்னோடய புக் வேல்யூ. ஸோ அதை தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ 42 lakhs. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஷேர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எனக்கு பி லிமிட்டட் ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். தட் இஸ் 48 lakhs அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க ரியலைசேஷனுக்காக. ஸோ அதுவும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு போகும். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் பி லிமிட்டட் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ 48 lakhs worth ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்லையா நமக்கு டு ரியலைசேஷன். ஸோ இதுதான் என்னோட கன்சிடரேஷன். ஸோ இதை ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் 48 lakhs. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷேர் கேபிட்டல் எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ இங்கே ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு 25 lakhs இருக்குது. ஸோ 25 lakhs. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதர் ஈக்விட்டின்ட்டு ஒரு 17 lakhs இருக்குது. ஸோ அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அதர் ஈக்விட்டி டெட்டார் 17 lakhs டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ 25 + 17 42 lakhs வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம எப்படி செட்டில் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த ஷேர்ஸ் அண்ட் கே லிமிட்டட் வச்சு தான் நம்ம செட்டில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ எவ்வளோ ஒர்த் கொடுக்குறோம், 48 lakhs ஒர்த் ஷேர்ஸ் நம்ம கொடுக்குறோம். டு ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் பி லிமிட்டட். ஸோ இதுக்கு ஒரு ஜேர்னல். ஸோ இப்போ எல்லா ஜேர்னலுமே நான் போட்டாச்சு. ஸோ இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடலாம்.
So realization account. ஸோ இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெட் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ டெபிட்ன்ட்டு. ஸோ நெட் அசெட் வந்துட்டு எவ்வளவு 42 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம டெபிட் சைடில் இருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம், கிரெடிட் சைடில் நல்லா இருக்குன்னு பார்த்து போட்டுக்கலாம். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு நெட் அசெட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் இன் பி லிமிடெட் டு ரியலைசேஷன். ஸோ ரியலைசேஷனில் கிரெடிட் சைடில் ஈக்விட்டி ஷேர் இன் பி லிமிடெட். So equity shares in P Limited 48 lakhs. So next வந்துட்டு share capital to other equity. So இது shareholders account நம்ம ஓப்பன் பண்ணணும். So shareholders account ஓப்பன் பண்ணிக்கலாம். So shareholders account. ஸோ இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட் 25 lakhs, அதர் ஈக்விட்டி 17 lakhs ரெண்டுமே வந்துட்டு எனக்கு கிரெடிட் சைடில் நான் போடணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 25 lakhs, next other equity 17 lakhs. ஓகேவா? ஸோ நம்ம எல்லா ஜேர்னலுமே பாஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷேர்ஸ் வந்துட்டு செட்டில் பண்ணுறாங்க இல்லையா 48 lakhs, அதுக்கும் நம்ம போட்டுடலாம். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் பி லிமிடெட். So 48 lakhs. ஸோ இப்போ இதில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு 6 lakhs வரும் இல்லையா? ஸோ 6 lakh வந்துட்டு இது ப்ராஃபிட். ஸோ இது எனக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும். ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா எனக்கு 48 lakhs வந்துடும். தட் இஸ் பேலன்சிங் ஃபிகர் 6 lakhs. ஸோ அது 48 lakhs வந்துச்சு. இப்போ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இந்த 6 lakhs நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஸோ இது எல்லாமே என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ண பிறகு நமக்கு இது டேலி ஆகிடும். ஸோ இது 48 lakhs, 25 + 17 + 6 அகெயின் இதுவும் உங்களுக்கு 48 lakhs வரும். ஸோ இதுவும் உங்களுக்கு டேலி ஆகிடும். ஸோ இதை ஸோ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை வாங்குறாங்க. ஸோ ஆன் March 31, 2021 P Limited acquired 100% shares of Q Limited. ஸோ Q Limitedோட 100% ஷேர்ஸும் வாங்கிடுவாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், ஹோல்டிங் கம்பெனிகள் சப்சிடரின்ற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வரும். ஸோ P Limited issued 3 lakh equity shares of ₹10. ஸோ 10ங்கிறது அகெயின் நாமினல் வேல்யூ உங்களுக்கு. that were trading at 16. ஸோ 16ன்றது தான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அந்த 6ன்றது ஹியர் இட் இஸ் ப்ரீமியம். ஸோ என்னோடய கம்பெனி P Limited தான் இப்போ நான்னா என்னோடய கம்பெனி ஷேர்ஸ் வந்துட்டு இப்போ 16 rupees ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 10 rupees இஸ் ஃபேஸ் வேல்யூ. ஸோ 6 rupees இஸ் ப்ரீமியம். ஸோ அது கொடுத்து அவங்களோட 100% ஷேர்ஸையும் நான் வாங்கிடுறேன்.
So summarize balance sheet of the companies at 31st March 2021. So அதே தான் net assets, equity shares, other equity சொல்லியிருக்காங்க. ஸோ அசட் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இல்லஸ்ட்ரேஷன், பட் இங்கே வந்துட்டு 100% ஷேர்ஸை வாங்குறாங்க. ஸோ இங்கே சப்சிடரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு ஷோ அக்விசிஷன் ஜேர்னல் அண்டர் இண்ட் AS 103 அண்ட் சம்மரைஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் பிஸ்னஸ் காம்பினேஷன். ஆல்சோ ஷோ த நெசசரி அக்கௌண்டிங் இன் த புக்ஸ் ஆஃப் அக்வைரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கம்பெனிஸுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ கியூ லிமிட்டடும் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு 2 செட் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். பி லிமிட்டடே ஒன்று வந்துட்டு கன்சாலிடேட்டட், இன்னொன்று இண்டிவிஜுவல் செட். ஸோ 2 செட் ஆஃப் புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதே வந்துட்டு ஷேர்ஸை வாங்குறதால கியூ லிமிட்டடில் எந்த ஜேர்னல்ஸுமே பாஸ் ஆகாது நமக்கு. ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் கியூ லிமிட்டட். ஸோ டேக் அவேவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு கியூ லிமிட்டடில் உங்களுக்கு ஜேர்னல்ஸ், அந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட் எல்லாமே வரும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ இதில் அகெயின் சேம் உங்களோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 3 lakh into 16 48 lakhs. ஸோ ஃபேர் வேல்யூ வந்துட்டு 45 lakhs. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தது தான். ஸோ குட்வில் இஸ் 3 lakh. ஸோ இப்போ அங்கே வந்துட்டு நம்ம என்னெல்லாம் போட்டோமோ ஜேர்னல் எல்லாமே அது வந்துட்டு இங்கே கன்சாலிடேட்டட் செட்டுன்ட்டு போட்டிருப்போம். ஸோ நெட் அசட் அக்கௌண்ட் டேட்டா 45 lakhs, தட் இஸ் ஃபேர் வேல்யூ. குட்வில் அக்கௌண்ட் 3 lakhs டு கன்சிடரேஷன் 48 lakhs. ஸோ இந்த கன்சிடரேஷனை வந்துட்டு நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸாக செட்டில் பண்ணுறோம். ஸோ 48 lakhs ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்துட்டு 10 rupees at into 3 lakh shares. ஸோ 30 lakhs. செக்யூரிட்டி ப்ரீமியம் வந்துட்டு 6 into 3 lakh shares. ஸோ 18 lakhs வந்துடுச்சு. ஸோ போஸ்ட் அக்விசிஷன் வந்துட்டு உங்களுக்கு ஸோ சேம் அதே அங்கே என்ன பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்களோ அதே தான். ஸோ கேரிங் அமௌண்ட் ஆஃப் அக்வைர்ட் பி நமக்கு ஆல்ரெடி 80 lakhs இருக்கு இல்லையா? தட் இஸ் இங்கே புக் வேல்யூ நீங்கள் எடுப்பீங்க. ஸோ ஃபேர் வேல்யூ வந்துட்டு கியூக்கு மட்டும் தான் ஃபேர் வேல்யூ எடுப்போம். ஸோ ஃபேர் வேல்யூ 45 lakhs, டோட்டலாக 1,25,000. குட்வில் நெட் அசெட்டு வந்துடும். ஸோ ஷேர் கேபிட்டலில் ஆல்ரெடி இருந்தது 60 ப்ளஸ் இப்போ கன்செஷனுக்காக இஷ்யூ பண்ண 30, ஸோ 90 ப்ளஸ் அதர் ஈக்விட்டி வந்துட்டு நம்ம 20 lakhs வச்சுருக்கோம். ப்ரீமியம் வந்துட்டு 18 lakhs வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் அகெயின் 1,28 lakhs தேவையிடும். ஸோ இது உங்களுக்கு லாஸம் பார்த்ததே தான், பட் நேம் மட்டும் கன்சாலிடேட்னு போடுவீங்க. நெக்ஸ்ட் இதே செப்பரேட் செட்டாக நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்துட்டு இந்திய AS 109 வச்சு நம்ம போடுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணி என்ட்ரி போடுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் கியூ லிமிட்டட். ஸோ 48 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ 48 lakhக்கு ஷேர் கேபிட்டல் 30 lakhs அண்ட் ப்ரீமியமாக 18 lakhs கன்சிடரேஷன் பே பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 2 என்ட்ரியாக போடுவோம் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் டு கன்சிடரேஷன் டு ஷேர் கேபிட்டல் அண்ட் ப்ரீமியம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே என்ட்ரியாக பாஸ் பண்ணிட்டாங்க. காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரியாக உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ பி லிமிட்டடோடையது நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசட் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ கேரிங் அமௌண்ட் எவ்வளோ என்னுடையது ஆல்ரெடி பி லிமிட்டது ஸோ நெட் அசட் என்னோடது புக் வேல்யூவில் 80 lakhs இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எனக்கு இப்போ அசட்டாக இங்கே ட்ரீட் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 48 lakhs. ஸோ டோட்டலாக 1,28 lakh. இங்கே குட்வில் அது எதுவுமே எனக்கு வராது, ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்விட்டியை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி 60 lakhs, இப்போது 30 lakhs, ஸோ 90 lakhs ப்ளஸ் அதர் ஈக்விட்டியில் 20 lakhs, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஒரு 18 lakhs ஆட் ஆகிருக்கும். ஸோ 38 lakhs. ஸோ 1,28 lakhs. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இதுதான். அதில் வந்துட்டு நீங்கள் அசட் வேல்யூவே ஆட் பண்ணுவீங்க, பட் இண்டிவிஜுவல் செட்டில் இங்கே அசட் வேல்யூ ஆட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம காட்டுவோம். அதே மாதிரி அங்கே குட்வில் காட்டுவோம், இங்கே குட்வில் அந்த இது கெயின் எதாவது இருந்துச்சுன்னா அது எதுவுமே காட்ட மாட்டோம் நம்ம, ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ கியூ லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ என்ட்ரி. ஸோ இன் புக்ஸ் ஆஃப் பி லிமிட்டட், சாரி இது கியூ லிமிட்டட், அங்கே எதுவுமே என்ட்ரி இல்லை. இது ஸோ illustration for NCA at fair value. ஸோ இப்போ இங்கே NCA in the sense நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்.
ஸோ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்குது. அப்போனா 100% அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வரும். So Z Limited acquired a 60% interest in P Limited on Jan 1, 2021. Z paid 960 lakhs in cash for their interest in P Limited. ஸோ நம்ம கேஷாக இங்கே பே பண்ணியிருக்கோம். கன்சிடரேஷன் வந்துட்டு கேஷாக பே பண்ணியிருக்கோம் 960 lakhs. Fair value of P Limited asset is 2400 lakhs and the fair value of liability is 900 lakhs. Provide a journal entry for the acquisition using Ind AS assuming that Z Limited does not wish to report the NCA at fair value. So acquisition journal entry under Ind AS 103 சொல்லிக்காங்க. ஸோ இப்போ எனக்கு நெட் அசெட் பார்த்தீங்கன்னா 2400 minus 900, ஸோ 1500 is my fair value of net asset. ஸோ நெட் அசெட்டுன்றது அசெட் மைனஸ் லைபிலிட்டி இல்லையா? ஸோ எல்லாமே அசெட்டு லைபிலிட்டி எல்லாமே நம்ம ஃபேர் வேல்யூவில் தான் எடுக்கணும். ஸோ 1500 வந்துட்டு எனக்கு நெட் அசெட்டாக வரும். இப்போ இந்த 1500 வந்துட்டு எனக்கு 60% நான் வாங்குகிறேன். ஸோ தட் மீன்ஸ் 40% வந்துட்டு உங்களுக்கு நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஸோ 60% வந்துட்டு ஷேர் ஆஃப் பேரண்ட்டு, மீதி வந்துட்டு நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 40%. ஸோ அதே மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக நான் கேல்குலேட் பண்ணலாம். அந்த 1500 நான் கண்ட்ரோலிங் அசெட் வந்துட்டு 1500 into 40%, ஸோ 600 lakhs. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு குட்வில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் குட்வில்? ஸோ என்னோடய கன்சிடரேஷன் வந்துட்டு எவ்வளோவிங்க 960 lakhs இல்லையா? ப்ளஸ் என்சிஏயோட பார்ட் 600 lakhs மைனஸ் என்னோட நெட் அசெட்ஸ் 1500. ஸோ 60 lakhs இஸ் மை குட்வில். ஸோ இது கிளியரா? ஸோ அசெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா, ஸோ 2400 lakhs அசெட் எனக்கு வந்து. ஸோ குட்வில் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 60ன்றது இங்கே குட்வில். ஸோ டு கன்சிடரேஷன் 960 நம்ம பே பண்ணுறோம். அக்வயர்ட் லைபிலிட்டிஸ் வந்துட்டு அகெயின் 900 lakhs பர்சன்டே இருக்குது. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இங்கே 600 lakhs கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கன்சிடரேஷன் வந்துட்டு கேஷாக பே பண்ணுறோம். ஸோ கன்சிடரேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் 960. Illustration 5. இப்போ illustration 5ல on 1 Jan 2021 M Limited acquires 80% of the equity interest of P Limited by issue of equity shares of paid up of 100 lakhs. So market value வந்துட்டு 240 lakhs. The identifiable asset are measured at 380 lakhs and the liabilities assumed are measured at 60 lakhs. Non-controlling interest is measured at proportionate net asset value. ஸோ நெட் அசெட் வேல்யூவில் ப்ரொபோர்ஷனேட்டாக இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாஸ் ஜர்னலில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே நெட் அசெட் வந்துட்டு என்ன 380 lakhs மைனஸ் என்னோடய லேபிலிட்டி 60. ஸோ 320 lakhs இஸ் மை நெட் அசெட்டு. இப்போ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 80% வந்துட்டு அக்வைரர் வச்சுருக்கேன்னா 20% இஸ் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ 320 into 20%. ஸோ 64 வந்துட்டு என்னோட நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்துட்டு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு 240 தான். ஸோ கன்சிடரேஷன் வந்துட்டு 240 ப்ளஸ் இங்கே நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் 64. ஸோ 240 + 64 304 வரும். பட் என்னோடய அசெட் வந்துட்டு 320. ஸோ அசெட் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா இது கெயின் ஆன் பிஸ்னஸ் பர்ச்சேஸ், பார்கெயின் பர்ச்சேஸ். ஸோ தட் இஸ் அங்கே A - Bன்னு போடுறது இங்கே B - Aன்னு போடுவோம். ஏன்னா B வந்துட்டு அசெட் அதிகம். ஸோ நீங்கள் அதே A - B போட்டு இங்கே நெகட்டிவாக வந்துச்சுன்னா தட் இஸ் கெயின் ஃப்ரம் பார்கெயின் பர்ச்சேஸ், அப்படியும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 16 இஸ் கெயின் ஆன் பார்கெயின் பர்ச்சேஸ். ஸோ இப்போ நம்ம கன்சாலிடேட் பண்ணுறச்சு என்ன போடுவோம்? ஐடென்டிஃபைபிள் அசெட்ஸ் வந்துட்டு 380, லைபிலிட்டி வந்துட்டு 60. ஸோ நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன் 240, நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 64. ஸோ கெயின் ஆன் பார்கெயின் பர்ச்சேஸ் வந்துட்டு கிரெடிட்டில் வரும். ஸோ 16 வந்துட்டு கிரெடிட்டில் வரும்.
ஸோ இது வந்துட்டு நம்ம அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கமில் இது போடுவோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் அக்குமுலேட்டட் இன் அதர் ஈக்விட்டி ஆஸ் கேபிட்டல் ரிசர்வ். ஸோ அதர் ஈக்விட்டியில் கேபிட்டல் ரிசர்வாக இது காட்டுவோம். ஸோ இதே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14ல் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு அதர் ஈக்விட்டியா தட் இஸ் கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்ட்டு நீங்கள் காமிச்சிடுவீங்க.